உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாடிகாரன் என்ன ஆட்டம் ஆடுறான். நிஜமாவே முதல்ல இருந்த தாடிகாரனே இது இல்ல. அக்கா, இவனுக்கு வேற நேரங்காலம் தெரியாம ஓனு கூச்சல் போடுறாங்க. கூச்சல் போட போட எனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியா இருக்குக்கா. தமனா, எதுக்கும் கொஞ்சம் சுத்தி முத்தி பாரு. நம்மள யாராச்சும் நோட் பண்றாங்களா? எனக்கு என்னமோ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்கன்னு தோணல. எங்கிருந்து அந்த வீடியோ அனுப்பி விட்டுட்டு நம்மள தவிக்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள கண்டுபிடிச்சு காலி பண்ணிடணும் தமன்னா. அவங்கள காலி பண்றத மறுபடியும் யாராவது வீடியோ எடுத்து அதை அனுப்பிட போறாங்கக்கா. வேணாக்கா, இது ஒரு தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு. யோ, இதுக்கு மேல பேசுன அப்புறம் உன்னை காலி பண்ணிட்டு உன் பொண்டாட்டிக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது அபசகுனமா பேசிட்டே இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு சரியா நைட்டு 9 மணிக்கு அந்த வீடு பூம்னு வெடிச்சு சதறிடும். உன் நிம்மதியை கெடுத்த குடும்பம் மொத்தமும் ஒரு தெரியாம அழிஞ்சிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. இரு, நான் அப்புறமா பண்றேன். மேடம், நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? மேடம், சொல்லியிருந்தா நானே வந்துப்பேனே மேடம். எனக்கு உன்னால ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னா நான் தானே உன்னை தேடி வரணும். மேடம், என்ன மேடம் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? மேடம், நீங்க ஊன்னு சொன்னா நாய் மாதிரி உங்க முன்னாடி வந்து நிப்பேன் மேடம். மேடம், நான் இன்னைக்கு வாழ்ற இந்த வாழ்க்கையே நீங்க போட்ட பிச்சை தானே மேடம். இத பாரு, உன்னோட விசுவாசத்தை வார்த்தையில காட்டாத, செயல்ல காட்டு. மேடம், நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம். என்னுடைய அப்பா பஜன்லால் சாவுக்கு காரணமான, நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த ஒரு குடும்பத்தை அடியோட வேற இருக்கணும். அந்த மொத்த குடும்பமும் என்னோட கையால துடிச்சு சாகணும். மேடம், இவ்வளவுதானே மேடம்? ஏன்ட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம், இந்த அருக்கு பாருங்க மேடம். குவாரிக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய பாம் வச்சிருக்கேன். இந்த பாம் வெடிச்சா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. இத பாரு, இப்ப நான் அந்த வீட்டுல நடக்க போற ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு தான் போறேன். எல்லாரும் என்ன நம்பணுங்கிறதுக்காக தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். ஆனா அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அங்க இருக்கிற யாருமே உயிரோட இருக்க கூடாது. மேடம், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. மேடம், நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அந்த கல்யாண மண்டபத்துக்கு போங்க மேடம். நீங்க மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் மேடம். பாத்தா, அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்க கூடாது. செத்தவங்களுக்கு கருமாதி பண்றதுக்கு கூட அவங்க குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க கூடாது. மேடம், நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ராணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இப்போ உன் முகத்துல இருக்க சந்தோஷம், என் முகத்துல இருக்க சந்தோஷம், இது எல்லாம் நமக்கு லைஃப் லாங் தொடரணும். அதுதான் என்னோட ஆசை. என்ன யானி, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? கண்டிப்பா நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பொம்மியோட முழு சம்மதத்தோட நான் உன் கழுத்துல தாலி கட்டணும். நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஆனா அது நடக்கணும். ஐயோ, கொஞ்ச நேரத்துல நீ கட்டுவையா? நான் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பொம்மி வராம உன் கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாத. நீ சத்தியத்தை மறந்துடாத, சரியா? அம்மா ராணி, அம்மா என்னாச்சுமா?
அது ஒன்றும் இல்லை பாட்டி, அது சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடினல்ல, அதான் திடீர்னு ஒரு மாதிரியா இருக்குது. ராணி போய் உட்காரு, உட்கார்ந்து பேசலாமா? ஆ, இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். நல்லா தானே இருக்க? அதெல்லாம் இல்லை, நான் ஆடுறேன். சரி ஓகே, ஆடு. ஏய் நீங்க எல்லாரும் ஆட போறீங்களா என்ன? ஆமா. ஆடுவோம் பாரு. சேஞ்ச் தி மியூசிக். ஐயோ பொம்மி அக்கா, நீ எங்கக்கா இருக்கிற? என்ன பண்றன்னு ஒண்ணுமே புரியலையே. தயவு செஞ்சு சீக்கிரம் வாக்கா. இப்போது நான் சொல்லும் அகோர ஏவல் மந்திரங்களை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு நீயும் சொல்ல ஆரம்பி. மந்திரம் அனைத்தும் சொல்லி முடிக்கும் போது உன் தலைக்கு மேலே இருக்கும் தீச்சட்டியும் அதற்கு மேல் இருக்கும் மண்டை ஓடும் வெடித்து சிதறும். அப்படி வெடித்து சிதறும் போது அதிலிருந்து வரும் சாம்பல் உன் உடல் முழுக்க நிரப்பும். அப்படி உன் உடல் முழுக்க அந்த சாம்பலால் நிரம்பி வழிந்தால் நீ ஒரு அகோர அதிபதியாய் முழுமை பெறுவாய். என்ன பண்றீங்க? அக்கா, ஐயோ அது இங்கதான்க்கா வருது. வணக்கம். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், இதுவே உங்க கடைசி என்ஜாய்மெண்டா இருக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.